ஹலோ பட்டோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சிங்கப்பூர் சலூன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கதிர் அண்ட் பசீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாச்சா அப்படிங்கிற ஒருத்தர் சிங்கப்பூர் சலூனில் ஒரு முடி வெட்டுற கடையை வச்சுருக்காரு. அவரோட கடையில் அவர் வெட்டுற ஸ்டைலை பார்த்து ஒரு பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அந்த கேரக்டர் இவர் உள்ளே கூட்டிகிட்டு போய் முடியை வெட்டிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வணக்கம்னே அப்படின்னு வணக்கம் சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆளாக மாற்றி வைக்கிறாரு. இதை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆன நம்ம ஹீரோ கதிர் எப்படியாவது இவர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிலா அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் படிக்கிறப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணோட லவ் எக்ஸ்டெண்ட் ஆகி ஐ லவ் யூன்னு சொல்லலான்னு சொல்லி ஸ்கூல் படிக்கும்போது ஆசைப்படும் போது அந்த பொண்ணு ஊரை விட்டே கிளம்பி போயிடுது. அதில் ஃபீலிங்கில் இருக்கிறத பார்த்தா சாச்சா இதுலேருந்து இவனை வெளியே கொண்டு வரணும்னு அவருக்கு முடி வெட்டுறதுக்கு சொல்லித்தராரு. கொஞ்ச நாள் கழித்து அப்படியே +2 படிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட இவர் சொல்கிறாரு, அப்பா நான் பார்த்தீங்கன்னா முடி திருத்துற கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னா அது அவங்களோட பரம்பரை தொழில். நீ பேசாமல் இன்ஜினியரிங் படிடா அப்படின்னா இன்ஜினியரிங் என்ன என்னோட பரம்பரை தொழிலா, அதனால் நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை தான் ஆவேன் அப்படின்னு சொன்னால், சரி ரைட்டு நீ போய் இன்ஜினியரிங் படி, 4 வருஷம் கழிச்சு நீ இதே முடிவோடு இருந்தேன்னா அப்பா உனக்கு எந்த தடங்களும் சொல்ல மாட்டேன், நீ அப்போ ஒரு மெச்சூரிட்டி வந்துடும்டா, போய் படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு இடையில சாச்சா பார்த்தீங்கன்னா அவங்களோட அண்ணன் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கு நான் தான் போகணும்னு சொல்லிட்டு இவர் கேரளா கிளம்பி போயிடுறாரு. ஊர்லேருந்து பார்த்தா இவர் வச்சிருக்க கடை மளிகை கடையாக மாறி இருக்கிறத பார்த்தோன்னே அப்படியே பெக்ஸ் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோ அழுகிறாரு. அவரோட நபர் நிலா போனதை கூட தாங்க முடிஞ்ச இவரால் நம்ம சாச்சா விட்டுட்டு போனதை தாங்க முடியல. அடுத்து இவருக்கு காலேஜில் இன்ஜினியரிங் சேர்றதுக்காக சிஎஸ் போனோம்னா அங்கே ட்ரிபிள்இயில் நம்ம நிலா சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சவொடனே நம்ம ஹீரோவும் பசீரும் ட்ரிபிள்இயில் போய் ஜாயின் ஆகிட்டு பார்த்தா அங்கே இருக்க நிலா அந்த நிலா இல்லை, இன்னொரு நொந்த நிலா. நம்ம ஹீரோ கதிர் நாளே அந்த நிலாவை இப்படி கலாச்சி விட்டதுனால அவங்க இவர் மேலே கோபமாக இருக்காங்க, பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது அவங்கள கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படும் போது அன்னைக்கு ராமாயண நாடகம் நம்ம ஹீரோயினுக்கு சீதை வேஷம் கொடுக்கணும்னா அவங்க கர்லிங் ஹேராக இருக்காங்க, ஸ்ட்ரெயிட் ஹேராக இருந்தால் தான் சீதை வேஷம் செட் ஆகும்னு சொல்லி சொன்னதுனால நம்மளால கற்றுக்கிட்ட வித்தையை மொத்தமாக இறக்குறாரு அவங்களோட தலைமுடியில். கர்லிங் ஹேராக இருக்கிறத நம்ம சாச்சா சொல்லி கொடுத்த ஸ்டைலை யூஸ் பண்ணி இவர் ஸ்ட்ரெயிட் ஹேராக மாற்றுறாரு. அதை மாற்றுறதை பார்த்தோன்னே மொத்த காலேஜும் மிரண்டு போயிடுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இவர் மேலே லவ் வந்துடுது. லவ் நல்லா டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்கு. இவரும் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடித்த உடனே அப்பாட்ட அதே மாதிரியே நான் சலூன் தான்ப்பா போய் சேர போகிறேன், நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அடுத்து நான் தனியாக கடை வைக்க போகிறேன்னு சொல்லி சொன்னோம்னே அவங்க அப்பாவும் சரி ரைட்டுப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரியே செய்யி அப்படின்னு விட்டுருவாரு. எடுத்தோடனே சின்ன சின்ன சலூனில் இவர் வேலை பார்த்து பழகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே மிகப்பெரிய சலூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விங் சலூன், மொத்தம் 615 பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சலூனை காட்டுறாங்க. அதில் போய் வேலைக்கு சேர்றதா இவரோட கனவாக இருக்குது. அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தோம்னா நம்ம ரீசெண்டாக அன்னபூர்ணி படம் பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே லைட்டாக ஞாபகப்படுத்துங்க. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரிய இடத்துல போய் சேர்ந்தா அவர் கேட்குறாரு, நான் அந்த குழந்தைக்கு முடி வெட்டவா அப்படின்னு சின்னி ஜெயந்திட்ட இன்சார்ஜ் அவர் கேட்டால், ஓ சேர்ந்த உடனே நீ ஸ்ட்ரெயிட்டாக முடி வெட்ட போயிடலான்னு நினச்சியா, விளக்கமாக தடு கூட்டு முடியான்னு, அதுக்கப்புறம் தான் நானாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ட்ரெயினிங் ஸ்டாஃபாகவே வச்சுருக்காங்க. அப்படியே நான் சொன்ன மாதிரி நம்ம அன்னபூர்ணி படத்தை அப்படியே ஃப்ளோவில் ஞாபகம் வச்சுக்கிட்டே கொண்டு வாங்க. இவருக்கு அடுத்தடுத்து ஒரு ஆளாக கட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இவர் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் மிகப்பெரிய விஐபி அந்த சலூனுக்கு வராரு. வந்த உடனே கேட்குறாரு, உங்கள் பாஸ் வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு கேட்டால், சார் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டுருக்காரா சார், ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் சார் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இத்தனை சலூனுக்கு ஓனராக இருக்க பாஸ் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு கட் பண்ணுவார், வேறு யார் கட் பண்ணுறது நம்ம விஐபிக்கு பிடிக்காது. அதனால் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துல நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர் ஸ்டைலாக கட் பண்ணுறத இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் சார், இன்னொரு 10 நிமிஷம் சார் அப்படின்னு நம்மளால் டிராஃபிக்கில் வரதுக்கு லேட் ஆகுதுன்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தா இவர் அந்த பையனை கூப்பிடு, அந்த பையன்ட்ட நான் கட் பண்ணிக்கிறேன், அந்த பையன் கையில் ஏதோ மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதிரை கட் பண்ண கூப்பிட்றாரு. நம்மளும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டால் வேறு லெவலுக்கு அப்படி ஸ்டைலாக அந்த விஐபிக்கு கட் பண்ணி விட்டால்
கரெக்டாக நம்ம விங் சலூனோட ஓனரு கார் எடுத்துகிட்டு வாசலில் வந்து பார்க் பண்ணோடனே, வாவ் சூப்பர் சார், செம்மையாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, உங்கள் சலூனில் இருக்கவர் தான் கட் பண்ணி விட்டது, இனிமேல் நான் எந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் போனாலும் சரி எனக்கு வந்து அவர் தான் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முதலாளி கோவப்படுவாருன்னு பார்த்தா, உள்ளே வந்து நம்ம ஹீரோ கதிரை கட்டி பிடிச்சி, சந்தோஷம்டா, நான் உன்னால தாண்டா நிம்மதியாக இருக்கேன், நீ தாண்டா என்னை காப்பாற்றினதுங்கிறாரு. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா, இவர் எப்போ ஃபாரின் போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, நீ கிளம்பி வந்து அங்கேயும் நீ தான் முடிவெட்டி விடணும்னு சொல்லுவார். நான் எல்லா வேலையும் விட்டுட்டு இவருக்காக நான் அங்கே கிளம்பி போக வேண்டியதாக இருக்கும். இப்போது உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் எந்த நாட்டுக்கு கூப்பிட்றாரோ நீ அங்கே போய் முடிவெட்டி விடு, இன்னையிலேருந்து உன்னோட சம்பளம் 50,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துட்றாரு. இதுக்கு இடையில நம்ம நிலாவோட வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நீ எப்படியாவது வந்து உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட நிலா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க அப்பா அந்த மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுகிறதுக்காக விடுறாரு. நிலாவும் அந்த மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா சீரியஸாக இன்ட்ரெஸ்டாக பேசிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பொண்ணு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே, வாங்க அங்கிள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வாசலில் கேட்லேயே நிப்பாட்டின நம்ம பொண்ணு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து, இல்லைடா லவ்வுக்கு வேணால் இது செட் ஆகும், சலூன் வச்சுருக்கவே பெரிய லெவலில் வளர்ந்தேறி வர முடியாது, அதனால் உனக்கு எனக்கும் மேரேஜ் செட் ஆகாதுங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டேன்டா, வேணா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அனுப்பி விட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு, நான் சொன்னாலும் உனக்கு கரெக்டாக தான் இருக்கும், நீ வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா ஒன்று தான் சொல்கிறாரு, மேரேஜுக்கு அப்புறம் அவள் சலூனை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணுவ, இல்லை இது என்னோடய ட்ரீமு, அதை நான் விடமாட்டேன் அப்படின்னா, அப்போ சந்தோஷப்படு, மேரேஜுக்கு முன்னாடியே அவளை பற்றி தெரிஞ்சதுனால நீ இப்போ சந்தோஷம்தான்ப்பா படணும், நீயே உன்னோட கெரியரில் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு இவரோட ஃப்ரெண்டு பசீர் பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணி பொண்ணு பார்க்குறாரு. இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் ஓகேவே சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டோம்னா அந்த பொண்ணோட பேரும் நிலா தான். ஆனால் இந்த நிலா யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் நடித்து டார்லிங்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தோட ஸ்டோரியை கொஞ்சம் அப்படியே இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த லவ்வை மட்டும். அடையாளத்துக்கு நம்ம 2வது நிலா 3வது நிலான்னு சொல்லுவோம். ஏன்னா முதல் நிலா வந்து ஸ்கூல் படிக்கிற நிலா, 2வது நிலா காலேஜ் படிக்கிற லவ். அந்த காலேஜ் படிக்கிற லவ் உள்ள 2வது நிலாவை இவர் ஸ்டைலிஸ்ட் பண்ணி அழகாக்கி இவங்க லவ் பண்ணுறத பின்னாடி இருந்து நம்ம 3வது நிலா பார்த்து இவரோட ஸ்டைலை பார்த்து இவரை லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் இவர்கிட்ட பேசவும் இல்லை, இவர்கிட்ட சொல்லவும் இல்லை. அந்த 3வது நிலா தான் இப்போ கல்யாண பொண்ணு. அந்த 3வது நிலாவோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ். ரொம்பவே கஞ்சா பிஸ்னாரியாக இருக்கவர். 3 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுருக்காரு, ஆனால் 10 ரூபா கூட எடுத்து செலவழிக்க மாட்டார். நம்ம ரோபோசங்கர் தான் பார்த்தீங்கன்னா மூத்த மருமக. நம்ம இளைய மருமகனாக இருக்க ஆர்ஜே பாலாஜிக்கு கல்யாணம் முடித்த கையோடு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டோட மாமனாராக எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கே குடி வந்துடுறாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு நல்ல ரேட்டில் ஒரு கடை வருது, அதை நம்ம விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொன்னார். 6 கோடி ரூபா பட்ஜெட் உள்ள கடை, 3 கோடி ரூபாய்க்கு அந்த ஓனர் கொடுக்குறாரு. நம்ம வந்து எப்படியாவது இந்த லேண்டை முடிச்சே ஆகணும்னு சொன்னால் அதுக்காக பணம் தேர்த்த ரெடி பண்ணுறாரு. இவங்க மாமனார்ட்ட போய் கேட்டோம்னா அவர் 300 ரூபா கொடுக்குறாரு, 3 கோடி ரூபா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டு பாரில் ஃபீல் பண்ணி சரக்கு அடிச்சிட்டு இருந்தா அங்கே வர்ற நம்ம சத்யராஜ் சரக்கை ஃபுல்லாக அடிச்சுட்டு போதையில் இவங்களுக்கு செக்கில் சைபர்னு கணக்கு வழங்கலாமல் போட்டு கொடுத்தா இவங்க 3 கோடி ரூபாய் எடுத்து அந்த லேண்டையும் முடிச்சிட்டாங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடா, சலூனை சூப்பராக ஓப்பன் பண்ணிடலான்டான்னு பார்த்தா அவர் சலூன் வச்சுருந்த இடத்துக்கு பின்னாடி 3 அப்பார்ட்மெண்ட் புதுசாக கட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தான் இந்த முக்கியமான சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னு சொல்லி நினச்ச இடத்துல நம்ம ஹீரோ சலூன் வச்சுருப்பாரு. அந்த 3 அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இதுதான் மெயின் அப்படிங்கிறத நம்பி வச்சா அன்னைக்கு பேஞ்ச மழையில் மொத்தமாக 3 பில்டிங்கையும் இடிஞ்சு விழுந்துருது. இவரோட பில்டிங் மட்டும் தப்பிச்சிருது. அந்த இடம் சதுப்பு நிலம், இதில் பில்டிங்கே கட்டக்கூடாது, இவர் காசு கொடுத்து கட்டியிருக்காரு, அதனால தான் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு ஓனரை பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. மிஞ்சி இருக்கிறது இவரோட கடை மட்டும். எதை நம்பி ஆரம்பித்தாரோ அது மொத்தமாக லாக் ஆயிடுச்சு. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, இருந்த பணத்தில் இந்த பில்டிங்கை வாங்கினதுனால வெளியே ஃபைனான்ஸ் வாங்கி தான் பார்த்தீங்கன்னா இன்டீரியரே பண்ணியிருப்பார். இன்டீரியர் அவ்வளோ கிராண்டாக பண்ணியுமே 10 காசுக்கு பிரோஜனம் என்னங்கிற மாதிரி அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்தா வேற ஒரு இடத்துல வெளில வந்து குடிசை இழந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவர்மெண்ட்டு இங்கே போய் நீ குடிசை போட்டுக்க கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்ன உடனே நம்ம சிங்கப்பூர் சலூனுக்கு முன்னாடியே மொத்தமாக குடிசையை போட்டுறாங்க. இதுக்கு இடையில இவர் சிங்கப்பூர் சலூன்னு கிராண்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கதை பார்த்த உடனேவே
இருக்கிறதுலே மிகப்பெரிய சலூன் இதுதான் பேப்பரில் வந்ததை பார்த்து நம்ம விங் சலூனோட ஓனரு ஒரே ஒரு முடிவு தான் எடுக்கிறாரு. நேராக வந்து நம்ம சத்யராஜை பார்த்து இந்த பில்டிங்க்கு மொத்த செலவாச்சு எவ்வளவு அப்படின்னு கேட்டால் மொத்தமாக 3.5 கோடி ரூபா, இன்டீரியருக்கு ஒரு 1.5 கோடி ரூபா, மொத்தம் 5 கோடி ரூபா ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 6 கோடி ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன், எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சத்யராஜ்கிட்ட கேட்டோம்னா நம்ம ஹீரோ ஒரே வாரத்தில் சொல்லிடுறாரு, என்னால் இதை கொடுக்க முடியாது, இது என் கனவு, இது என் உயிர், உங்கள் அப்பாட்ட வாங்கின காசை நான் திருப்பி கொடுத்துறேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார். அதை கோவமாக வந்து சத்யராஜ் சொல்லிட்டு கேட்டப்பே கொடுத்துருந்தா 6 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கலாம், இப்போ ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணால் நம்மால் கொடுத்த கடனுக்கு வட்டி கட்டவும் முடியாமல் மாட்டிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுற நேரத்தில் அங்கே கடவுள் மனுஷ ரூபத்தில் வர்ற மாதிரி நம்ம அரவிந்தசாமி வராரு. வந்துட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு சந்துக்குள்ளே இருக்க ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் வண்டி கடை ஒரு தோசையை வாங்கி கொடுத்துட்டு மனுஷன் சொல்கிறாரு, இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் ஏன்னா இவனோட ருசிக்காக தானே தவிர இருக்க இடத்துக்காக கிடையாது, இருட்டு கடை அல்வாவோட கதை தெரியும்ல அப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் சொன்னோன்னே இவர் மோட்டிவேட் ஆகி நேராக இங்கே வந்தோம்னா அங்கே இருக்க ஒருத்தன் ஆம்புலன்ஸ்க்கு வழி சொல்கிறான். அவன் வழி சொல்லும்போது சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, யோ லேண்ட்மார்க்கே சிங்கப்பூர் சலூன் தாயா அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு மனசில் பட்டுருச்சு, நம்ம இருக்கிற இடத்த லேண்ட்மார்க்காக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து மறுபடியும் களத்தில் இறங்கலாம் அப்படின்னு இறங்குறாரு. அங்கே வாசலில் குடிசை போட்டிருந்த பசங்களில் ஒரு குரூப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம், ஆனால் எந்த சேனல்லையுமே எங்களை உள்ளே விடலை, நாங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னா ஒரு ஆள் ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினச்சா எப்படிப்பட்டவனையும் எப்படியா வேணாலும் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு நம்ம சாச்சா செஞ்ச அதே வித்தையை இந்த பசங்களுக்கும் சரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக ஹேர் கட் பண்ணி அனுப்பினோம்னா சேனலில் ராஜா மரியாதையோட உள்ளே கூப்பிட்டு அவங்கள காம்படிஷனில் கலந்துக்க விடுறாங்க. நம்ம ஆளுக்களும் பேரை சிங்கப்பூர் சலூன் கூடாரம் அப்படின்னு பதிவு பண்ணி அடுத்தடுத்த லெவல் அப்படியே குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல்னு போக நம்ம சிங்கப்பூர் சலூனோட பேரும் பெரிய லெவலுக்கு வளர்ந்துக்கிட்டே போகுது. சிங்கப்பூர் சலூனுக்கு கூட்டமும் நிறையா வர ஆரம்பிக்குது. இங்கே இவரும் டெவலப் ஆகிறாரு, அங்கே பசங்களும் டெவலப் ஆகிறாங்க. இவங்க ஃபைனல்ஸில் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற பரபரப்போடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாமாளுக்கு லெட்டர் 2-3 வரும். அதை சத்யராஜ் கிழிச்சு போடுவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா திடுதுப்புன்னு ஃபைனல்ஸ் நடக்கிற அன்னைக்கு இங்கே ஒரு பெரிய கவர்மெண்ட் கும்பலே வரும். என்னன்னா சதுப்பு நிலத்தில் இருக்க பில்டிங்கை கவர்மெண்ட்டு இடிக்கிறதுக்கு உத்தரவு போட்டுச்சு, அதனால் நீங்கள் உடனே காலி பண்ணுங்கன்னா. என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு நோட்டீஸே வரலையானா? வந்த நோட்டீஸை தான் நம்ம சத்யராஜ் கிழிச்சு போட்டார், அதனால் வேறு வழியே இல்லை, நாங்கள் டெமாலிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இவர் வேகமாக எல்லா இடத்துக்கும் சுற்றி பாம்பு வைக்கிறாரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். நம்மால் ஏன்டா நீங்கள் என்ன ஃபைனல்ஸ்க்கு போகாமல் இருக்கீங்கன்னா, சார் நீங்கள் வந்து எங்கள் தலையில் கையை வச்சு நீங்கள் மேக்கப் போட்டால் தானே நாங்களே கிளம்ப முடியும், நாங்கள் இல்லைன்னா எப்படி போக முடியும்னு உட்காந்துருந்தா நம்ம சாச்சா இவருக்கு சின்ன வயசில் ஊரை விட்டு காலி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெட்டியை கொடுத்துட்டு போயிருப்பார். அந்த பெட்டியை எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு உட்கார்றாரு. அத்தனை பசங்களை ரெடி பண்ணி அனுப்பி விட்டோம்னா அங்கே சீஃப் கெஸ்ட்டு நம்ம ஜீவா. பசங்க ஃபைனல்ஸில் பக்காவாக ஜெயித்தாங்க. அப்படி பார்த்தாலும் ஏன்டா சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் சலூனை இடிக்க போகிறாங்க, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டோம்னா இங்கே சலூனை இடிக்கிறதுக்கு எல்லாம் பாம்பு ரெடியாக இருக்குது. அந்த டயத்தில் ஒரு முக்கியமான மேட்டரை சொல்ல மறந்துட்டேன். அரவிந்தசாமி வரும்போது ஒரு முக்கியமான ஒரு கதையை சொல்லுவார். உன் கடைக்கு கிளி வருதே ஏன்னு தெரியுமா அப்படின்னா, ஆமாம் நிறைய தடவை கிளி நிறையா வந்திருக்கு, நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மிகப்பெரிய அரச மரம் இருந்துச்சு, அதில் 1000 கிளிகளுக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மரத்தை எடுத்துகிட்டு தான் இந்த பில்டிங்கை கட்டினாங்க. அந்த மரத்தில் இருந்து நிறையா கிளிகள் இறந்து போயிருந்தாலும் மீதி இருக்க கிளிகள் இங்கே வந்துட்டே இருக்குது, நீங்கள் அதுக்கு இறையும் தண்ணியை வையே அப்படின்னு நம்ம அரவிந்தசாமி சொல்லிட்டு போயிருப்பார் கடவுள். அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா பில்டிங்க்கு மேலே இறையும் தண்ணியை எப்பொழுது வைக்கிறது வழக்கம், அதனாலேயே அங்கே ஒரு 1000 கிளிகளாவது சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நம்மளுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பாங்க. இங்கே பில்டிங் இடிக்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாடியில் இற சாப்பிட்றதுக்காக கிளிகள் வந்து உட்காருது. இதை பார்த்த நம்ம ஹீரோ வேகமாக மாடிக்கு போய் அந்த கிளிகளெல்லாம் விரட்டி விட்டோம்னா மொத்தமாக எல்லா கிளியும் ஒன்றா வந்துருந்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்ப மாட்டோம்னு தர்ணா போராட்டமே நடத்துகிற மாதிரி இருக்குது. இதை பூரா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆக்கி விடுறாங்க அங்கே இருக்க மக்கள். அதை பார்த்த உடனே பெரிய விஐபிலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் சலூனை இடிக்கக்கூடாது, செய்யக்கூடாது, இது பறவைகளுக்கு ரொம்பவே முக்கியமான இடம்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்வீட் போட்டு விட்றாங்க. அதை பார்த்தோடனே கவர்மெண்ட்டே ஒரு முடிவுக்கு வருது, சரி ரைட்டு இந்த சலூனை நம்ம டெக்னாலஜி மூலியமாக இங்கேருந்து பக்கத்தில் இடத்துல தள்ளி வச்சிடலாம். ஆனால்
இந்த இடத்த பறவைகள் சரணாலயமாக மாற்றிடலாம், இந்த பறவைகள்லாம் இங்கேயே இருக்கிற மாதிரி அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணுது. இதை விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை நம்ம சிங்கப்பூரில் இருக்கவரும் ட்வீட் போட்டிருந்ததுனால தான் இவ்வளவு சீரியஸ் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. கடைசியாக மறுபடியும் சிங்கப்பூர் சலூனை கிராண்டாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்காக விஐபி சிங்கப்பூர்லேருந்தே வருவார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கப்பூர் சலூனுக்கு லோகோவே பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சா கத்திரிக்கோள் வச்சுருக்க மாதிரி ஃபோட்டோ தான் போட்டிருப்பாங்க. இவ்வளோ தூரம் பெருமையாக பேரானதுனால ஓப்பனிங்கு எல்லா பேப்பர்லேயும் வந்தால் நம்ம சாச்சா அதை பார்த்துட்டு என்னடா நம்ம ஃபோட்டோ போட்டிருக்க மாதிரி இருக்குது, இது என்னடா இது அப்படின்னு கிளம்பி வந்தால் அந்த கூட்டத்தில் நம்ம கதிரும் பசீரும் நம்ம சாச்சாவை பார்த்துட்டாங்க. பார்த்ததோட சும்மா விடுவாங்களா நம்ம பசங்க, ஓடி போய் சாச்சாவை கட்டி பிடிச்சி அழுது புலம்பி எமோஷனலாக நீங்கள் தான் கடையை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சாச்சாவே பார்த்தீங்கன்னா கடையை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே வந்தோடனே மாசா அவரே தான் ஃபஸ்ட்டு கட்டிங்க நம்ம ஹீரோவுக்கு பண்ணி விடுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த படம் இனிதே முடிவடைகிறது. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. பாய் போட்டோஸ்.